அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். நண்பர்களே, சுத்தத்தை பற்றி எல்லாரும் தெரியும். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க. நம்ம அனுதினம் வீட்டை பராமரிப்பதற்கு, சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுறோம். அடிக்கடிக்கு கண்ணாடி எடுத்து அதை துடைத்துக் கொள்வது, ஒரு 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 முறைக்கு 2 முறை 3 முறை கூட சில பேர் சீதோஷண நிலைக்கு ஏற்றாப்புல குளிக்கிறது. அதில் முக்கியமாக பங்களிப்பது நம்மளுடைய வாகனத்தினுடைய சுத்திகரிப்பு. அதை அழகாக சுத்தம் பண்ணுறதுக்கு ஆளை நியமித்து விடலாம். இப்போ முக்கால்வாசி அதெல்லாம் வந்துட்டாங்க. அதுலேயுமே ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றியும் சிந்திப்போம். வடக்கிந்தியர்கள்னு நார்த் இந்தியன்ஸ், அவர்கள் பெரும்பான்மையாக நான் பார்க்குறேன். இப்போது சமீப காலமாக எல்லா கார்களையும் சுத்தம் செய்வதையும், அதற்கு மாதாந்திரம் 500 ரூபாய் ஒரு காருக்குன்னு பெற்றுக்கொண்டு, சில நண்பர்கள் வீட்டில் 4 கார் இருக்குது, 4க்கு 2000 ரூபாய் மாசாந்திரம் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். இது போல் ஒரு தெருவில் ஒரு 10 வீடு இருந்ததுனாக்கா அவங்களுடைய வருமானத்தை பற்றி பார்க்கணும். அவங்களோட உழைப்பு ஒரு விஷயம், ஒரு பக்கம் இருக்குது. ஸோ வண்டியினுடைய சுத்தத்தை, அவுட்டர் கிளென்லினஸை பராமரிப்பதை பற்றி நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களையும் எவ்வளோ சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறோம். இதே போல் உடலுக்கு வெளியேயும் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள், நம்மளுடைய உள் உறுப்புகள், இதையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன முனைப்பு எடுத்திருக்கிறோம்? அந்த முயற்சிகளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.